அவன் ஒரு இளைஞன், போர் வீரன், திருமணமாகி தன்னோட மனைவியோட போட்டில் ஏறிண்டு ஊருக்கு போகிறான். திடீர்னு பெரிய ஷொல் வருது, படகு அப்படியோ இப்படியுமா ஆடுறது. அதை பார்த்த உடனே அவனோட மனைவி ஓன்னு கத்துறா, பயப்படுறா. ஐயோ பயமாக இருக்குங்க அப்படின்ட்டு கதறான். அவன் என்ன பண்ணுறான், அவளை ஒரு கையால் அணைச்சிட்டு அன்போட வேண்டாம், பயப்படாது, ஒன்றாகாது அப்படின்னு கண்ணாலேயே அமைதியாக சொல்கிறான். அவ்வளோ இப்படி ஆறு பறிக்கிற அந்த அலையில் அவன் அவ்வளோ அமைதியாகவும் புன்னகையாகவும் அப்படி சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாகவும் கோபமாகவும் வருது. என்ன, நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், எவ்வளோ பயத்தில் இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் கூட பயப்படாமல் சிரிச்சுண்டு இப்படி வாயத்தந்து பேசக்கூட பேசாமல் அமைதியாக புன்னகைக்கிறீங்களே அப்படின்னு திருப்பியாக அவன் தொணத்துண்டே வந்தான். ஒரு கட்டத்தில் அந்த போர் வீரன் என்ன பண்ணான், தன்னுடைய உடைவாளை உருவி அதில் கத்தியை எடுத்தான். அப்படியே ஷிக்குன்னு எடுத்து மனைவியோட கழுத்தில் கொண்டு வந்து அப்படியே வச்சான். என்னங்க பண்ணுறீங்க, என்னங்க சிரித்தேன். என்ன பைத்தியமா உனக்கு, நம்ம என்ன பண்ண வந்துருக்க, நீ சிரிச்சுட்டு இருக்க கேட்டான். என்னங்க நீங்கள் போய் என்னை வெட்டுவீங்களா, உங்களுக்கு என் மேலே எவ்வளோ அன்பு இருக்குது, ஆசை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாதா, நீங்கள் என்னை வெட்ட மாட்டீங்க அப்படின்னு. நீ எப்படி உறுதியாக இப்போது உன்னை நான் வெட்ட மாட்டேன், நம்மளுடைய கணவனுக்கு நம்ம மேலே உசுறு, அவன் நம்மளை வெட்ட மாட்டான் அப்படின்னு பூர்ணமாக நம்பின்னு இருக்கியோ, அதை மாதிரி தான் நான் கடவுளை பூர்ணமாக நம்பின்னு இருக்கேன். ஒன்றும் ஆகிடாது. இது போல் பல சுழல்களையும் பல சுழற்சிகளையும் பார்த்தவன் நான். கொஞ்ச நேரத்தில் இந்த சுழல்லாம் அடங்கினோம், நம்ம நன்னா நம்ம ஊருக்கு போய் சேர்ந்து விடலாம், புரியுதா அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அவளுடைய மனைவிக்கு உண்மை புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, பல நேரங்கள்லேயும் பலவிதமான கஷ்டங்களும் போட்டு நம்ம தாக்கி மேலும் கீழும் புரட்டி எடுக்கும் பொழுது நம்ம நில கொலைஞ்சி போய் அந்த பயத்திலேயே நம்ம பாதிக்கு மேலே உசுறு விட்டுடும். அந்த கஷ்டத்தை நம்மளால் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இருந்து நம்மளால் மனசு உழுந்து போகிறதுனால, மனசு பலகீனமாயிட்டதுனால நம்மளால் திறமை இருந்தும் போராட முடியாத தத்தளிக்கும். அப்போ தான் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நமக்கும் மேலே ஒருவனடா, நாளும் தெரிந்த இறைவனடா அப்படின்னு பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். தெய்வ பக்தி இருக்கிறவா பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். தெய்வ பக்தி இல்லாதவா இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் நம்ம கைவிடாது, நம்ம எப்படியும் காப்பாற்றுவோம், நமக்கு எப்படியும் புனர் வாழ்க்கை உண்டு, எப்படியும் நம்ம வந்துடுவோம், சமாளிச்சுடலாம் அப்படிங்கிற ஒரு மனோ தைரியத்தை நம்மளுக்கு நாம்ளே கொடுத்துக்கணும். அப்படி கொடுத்துட்டோம்னா மனசு முதல்ல திடமாயிடும். அப்புறம் இருக்கிற நிலைமையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான சக்தி உடம்புல ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏற்படுத்தி பகவான் நம்மளை காப்பாற்றி விட்டுருவார். என்ன சகோதர சகோதரிகளே, இந்த கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க.